வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் கோட் படத்தோட 20வது நாள் வசூல் மற்றும் லப்பர் பந்து கடைசி உலகப்போர் நந்தன் படங்களோட 5வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கோட் படம் தமிழ்நாட்டில் 20ஆம் நாள் 1,11,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 216,28,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் கோட் படம் 20வது நாள் 7 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 20,35,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 20வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 41,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கோட் படம் 20வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 17,77,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 20வது நாள் 25 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 29,13,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் 20ஆம் நாள் கோட் படம் 1,61,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 324,98,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20ஆம் நாள் 95,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 198,73,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 20ஆம் நாள் மட்டும் 2,56,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 523,71,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து கோட் படத்திற்கு 20 நாளில் 125,74,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. இதுவரை தமிழ்நாட்டில் 40,74,00,000 ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. கேரளாவில் கோட் படத்திற்கு 20 நாளில் 11,83,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. கேரளாவில் ஹிட்டாக இன்னும் இந்த படம் 8,87,00,000 ரூபாயை வசூல் பண்ணணும். கர்நாடகாவில் கோட் படத்திற்கு 20 நாளில் 24,09,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. கர்நாடகாவில் இதுவரை 8,09,00,000 ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்திற்கு 20 நாளில் 10,33,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஹிட்டாக இன்னும் இந்த படம் 28,67,00,000 ரூபாயை வசூல் பண்ணணும். நார்த் இந்தியாவில் கோட் படத்திற்கு 20 நாளில் 16,93,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. நார்த் இந்தியாவில் இதுவரை 4,93,00,000 ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் அதாவது வெளிநாடுகளில் 20 நாளில் 103,50,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் இதுவரை 18,50,00,000 ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படத்திற்கு 20 நாளில் ஓவரால் 292,42,00,000 ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் 50,42,00,000 ரூபாய் கிடச்சிருக்கு. கடைசி உலகப்போர் படம் தமிழ்நாட்டில் 5ஆம் நாள் 65 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 5,55,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 5ஆம் நாள் 5 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் கடைசி உலகப்போர் படம் 5ஆம் நாள் 7 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 79 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 5ஆம் நாள் மட்டும் 77 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 6,81,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 5ஆம் நாள் 1,74,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 9,59,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் லப்பர் பந்து படம் 5ஆம் நாள் 10 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 77 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் 5ஆம் நாள் 23 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1,23,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லப்பர் பந்து படம் 5ஆம் நாள் மட்டும் 2,07,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 11,59,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் படம் தமிழ்நாட்டில் 5ஆம் நாள் 30 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3,60,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 5ஆம் நாள் 5 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் 5ஆம் நாள் 5 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் நந்தன் படம் 5ஆம் நாள் மட்டும் 40 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 4,57,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோழிப்பண்ணை செல்ல திரைப்படம் 5ஆம் நாள் உலகம் முழுவதும் 9 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 94 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.